So, hi everyone. 12th மேக்ஸ்ல இந்த 5 மார்க்ஸ்ல 30 out of 35 வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. நம்ம புக்ல மொத்தமா இவ்வளோ சம்ஸ் இருக்கு. இதுல 5 மார்க்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தா 483 சம்ஸ் இருக்கு. ஒரு சம்முக்கு 5 நிமிஷம். சே நம்மளாம் 10 நிமிஷம் எடுக்கிற ஆளுங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சம்முக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டோட்டல் சம்ஸை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ மினிட்ஸ் இருக்கு. சரி, ஹார்ஸ்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 40 ஹார்ஸ் 15 மினிட்ஸ் வருது. இவ்வளோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 5 மார்க்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா கூட நம்மளால பப்ளிக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் முடிக்க முடியாது. ஸோ அப்போ 30 பாசிபிளா இல்லை அவ்வளோ கஷ்டமா இருக்குமா? இல்லை, இதை ஈஸியா பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா பசங்களா? வெயிட்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி 483 சம்ஸ்லாம் வேணாம், வெறும் 83 சம்ஸை நம்மளுக்கு தெளிவா போட தெரிஞ்சாலே போதும். என்ன மேம் சொல்றீங்க? புரியல எப்படின்னு? ஸோ பசங்களை ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னாலே சொல்றேன். அண்ட் இப்போவே 35 out of 35ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தாராளமாக இது எடுத்து வைக்கிறதுக்கான ப்ரொசீஜரை தான் நான் இப்போ சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த வீடியோக்கு முன்னாடி ஹவு டு கெட் சென்டம் இன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 5 மார்க்ஸ் மட்டும்தான் இதில் தெளிவாக சொல்ல போகிறேன். மற்றது எல்லாமே அந்த சாப்டரில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளோ சம்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் 1ல் என்ன மேம் சொன்னீங்க, ரீடிங் மாடல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா இவ்வளோதான் 5 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ மேம் அவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்குது, 47 5 மார்க்ஸ் போட்டுருக்கு, நீங்கள் என்னன்னா இவ்வளோ தான் போட்டிருக்கீங்க, 8 தான் போட்டிருக்கீங்களே எப்படின்னா, ஸோ பசங்களா எல்லா 5 மார்க்ஸுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ ஒரு 5 மார்க் ஒரு மாடலை தெளிவாக நம்மளுக்கு போட தெரிஞ்சா மற்றவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு போட தெரியும் தானே அர்த்தம். மேக்ஸ் இஸ் அப்ளிகேஷன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒவ்வொரு கொஷனும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கிடையாது. இங்கே நம்மளுக்கு அதுதான் ப்ளஸ். ஒரு டாபிக் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே ஃபார்முலா தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறோமே தவிர நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் எதுவுமே இல்லையே. ஸோ அப்படி பார்க்கும்போது சாப்டர் 1ல் எவ்வளோதான் டிஃப்ரெண்ட் 5 மார்க்ஸ் இருக்குன்னா வெறும் 8 டிஃப்ரெண்ட் 5 மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆர்த்தோகனல்லாம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை கிவனாக ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. காஸ் ஜார்டன் வச்சு ஃபைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது, கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறது, காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது, ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணுறது, லாம்டா மியூசம் தனியாக. அது போக நான் ட்ரிவியல் மெத்தட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. அப்போ அதோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து ப்ரொசீட் பண்ணுற சம் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சாப்டரில் வெறும் 8 5 மார்க்ஸ் தான் இருக்குது. இதில் இந்த பிளாக் இனிஷியல் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பப்ளிக்ல ஆல்ரெடி கேட்டிருக்க மாடல் என்ன, இது வரைக்கும் கிராமர்ஸ் ரூலும் காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஹையாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக இதுதான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. கரெக்ட்? ஸோ பசங்க சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ரியல் அண்ட் இமேஜினரி ப்ரூஃப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரையாங்கிள் வித் ஈக்குவலிட்டர் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிளாக ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற சம்ஸ். மாடலஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா Z1 Z2 அந்த டைப் ஆஃப் சம்ஸ். லோக்கஸ் ஃபைண்ட் தி லோக்கஸ் அப்படின்னு சொல்கிற சம்ஸாக இருக்கட்டும், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றுங்கன்னு சொல்கிற 5 மார்க்ஸாக இருக்கட்டும், ஆர்குமெண்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுற 5 மார்க்ஸாக இருக்கட்டும், ஃபைண்ட் ரூட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சுனாலே அந்த 5 மார்க்ஸ் ஈஸி தான். ஸோ டிமார்விஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு, டிமார்விஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எக்ஸ் பார் எம் ஒய் பார் z இஸ் ஈக்குவல் டு 2 cos alpha plus beta n அப்படிலாம் வரும்ல. எக்ஸசைஸில் ஒரு சம், எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது, அந்த 2 சம்ஸ் மட்டும். ஸோ டோட்டலாக சாப்டர் 2ன்னு பார்த்தா 5 மார்க்ஸ் இவ்வளோ தான். கரெக்டான பசங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் கொடுத்துருக்கேன் இந்த மாடலோடது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்? ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் என்னென்ன சம்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வச்சு நம்ம சில கண்டிஷன்ஸை ப்ரூவ் பண்ணுற 5 மார்க்ஸ் சம்ஸ். இல்லைன்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம். இல்லைன்னா கான்ஜுகேட் ரூட் தியரம் அண்ட் அந்த ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சு எழுதுகிற 5 மார்க்ஸ் சம்ஸ். இல்லைன்னா பார்ஷியலி ஃப்ராக்சர்டு பாலினாமியல்ஸ் x + a x + b x + c x + d + e is equal to 0 அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற சம்ஸாக இருக்கட்டும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சேஞ்ச் ஒருத்தர் நீங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றி கண்டுபிடிக்கிற 5 மார்க்ஸ். இவ்வளோ தான் 5 மார்க்ஸ் 3 சாப்டர்ல இருக்குது. அதில் லாஸ்ட் 5 இயர்ஸாக ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் மட்டும்தான் நமக்கு கொஷினும் வந்திருக்கு. ஸோ சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிற சம்ஸ், அன்னோன் மெத்தட் அதாவது சில இன்வர்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுற சம்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸ் சம்ஸ். இதை வந்து நம்மளுக்கு 4th சாப்டர் 1 ஷார்ட்டில் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். tan இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற 5 மார்க்ஸ் சம்ஸ். இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸில் வர 5 மார்க்ஸ்.
ஸோ சாப்டர் 4ல வெறும் 5 மாடல் உங்களுக்கு தெளிவாக போட தெரிஞ்ச 5 மார்க் முடிஞ்சிடுச்சு. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சர்க்கிள், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான் என்ன? ஸோ 5.2ல வர எல்லா 5 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான். சரிங்களா? ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இருக்கும், நீங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணுவீங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எலிப்ஸோ ஹைப்பர்போலோவோ இல்லை பேரபோலோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி அவனோட ஃபார்முலாஸுக்கு ஏற்ற மாதிரி வர்டெக்ஸ் யாரு, பேரபோலா யாரு, டைரக்ட்ரிக்ஸ் யாருன்னு எழுத போறீங்க. இவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து ஃபார்முலாவும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தெரிஞ்சாலே போதுமே. ஸோ அப்புறம் ஏன் நீங்க கஷ்டப்படணும்? அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் அட் அ பாயிண்ட் அப்படின்றது, ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5.4ல என்னென்ன சம்ஸ் வரும், 3, 7, 8 அந்த 3 சம்ஸ். அண்ட் 5.5ல வர ஒவ்வொரு சம்ஸுமே யூனிக் தான். ஸோ ஒரு சில எக்ஸசைஸை நீங்கள் ஃபுல்லாக போட வேண்டியதாக இருக்கும். சாப்டர் 6ல அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா ப்ரூஃபிங் சம், காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அந்த சம், ஆல்டிடியூட் வந்து கான்கரண்டா இருக்கான்ற சொல்ற அந்த சம், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், ப்ரூவ் திஸ் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூவ்னு ப்ரூவ் பண்றது, ஈக்குவேஷன் ஆஃப் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் தனியா, கோப்ளானார், இது கோப்ளானார், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் அப்படின்னு கேட்குற மாடலா இருக்கட்டும். பாயிண்ட்ஸ் வந்து இல்லை, ஒரு லைன்ல பாயிண்ட்ஸ், ஒரு லைன பாயிண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அது ஒரு 5 மார்க்ஸ். ஸ்கியூ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, பிளேன் த்ரூ 2 பிளேன் அப்படியே ஒரே ஒரு சம் தான் இருக்கு 6.54. இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது லாஸ்ட் எக்ஸசைஸ், பாயிண்ட்ஸ் ஆன் பிளேன் கண்டுபிடிக்கிறது எப்படி, இது மூணுமே லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கிறது. ஸோ சாப்டர் 7ல என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பிளாக்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், which is the லாஸ்ட் 5 இயர்ஸோட பப்ளிக் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த மாடல் தான் வந்திருக்கு. எக்ஸசைஸ் சாப்டர் 8ல என்ன இருக்கு, எரர் கரெக்ஷன்னா என்னது, ஸோ அப்ராக்சிமேட் எரர்னா என்ன, ரிலேட்டிவ் எரர்னா என்ன, பர்சன்டேஜ் எரர்னா என்னன்னு கேட்குற கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ அப்ராக்சிமேஷன் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் 8.2ல வர அப்ராக்சிமேஷன் சேஞ்சஸை மட்டும் DA by A into 100 ஸ்ட்ரைட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுறது. நம்ம எரரோட வேல்யூவே கண்டுபிடிக்க மாட்டோம், எக்ஸாக்ட் வேல்யூனா அப்ராக்சிமேஷன் வேல்யூ என்னன்னு வேல்யூ கண்டுபிடிக்காம ஸ்ட்ரைட்டாக போடுறது 8.2 எக்ஸசைஸ். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது, அண்ட் இந்த அந்த தியரம் படி டோ டபிள்யூ பை டோ டீனா என்ன, டோ டிஎஸ் பை டிடினா என்ன அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டாக இருக்கட்டும். ஆயிலர் தியரம் ப்ரூஃப் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க கரெக்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் ரைம் அண்ட் சம்ன்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் மட்டும்தான் 5 மார்க் சம்ஸ். லிமிட்ஸை நீங்கள் இன்டெகிரேஷனாக மாற்றுறதா இருக்கட்டும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 12 வச்சு தான் உங்களுக்கு 5 மார்க் சம்ஸ் இருக்கு, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 வச்சு. இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பெர்னோலி, இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸை வச்சு, ஏரியா, வால்யூம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அண்ட் ஏரியா இந்த 2 விஷயத்துல இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு 9th சாப்டர்ல 5 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. சாப்டர் 10 வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், ஹோமோஜீனியஸ் மெத்தட், லீனியர் மெத்தட், இது எல்லாமே ஒவ்வொரு ஒரு மெத்தடை தெளிவாக தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு. அது ஆக்சுவலி ஃபார்முலா மாதிரி தான், அதை நீ ஸ்ட்ரைட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லேயே தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். அண்ட் சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த மாடல்ஸ், அதில் வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஈவென்ட் கொடுத்து மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, அதோட கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன நம்மளுக்கிட்ட கேட்ட கொஷின். ஒரு கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்து அதை மாஸ் ஃபங்க்ஷனாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும். ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஃபைண்ட் கே, அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குற கொஷின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12. சாப்டர் 12ல் தியரம் 2 தியரம் இருக்கும், 5 ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கான்கரன்ஸ் மாடல், ட்ரூத் டேபிள், வித்தவுட் ட்ரூத் டேபிள். இதில் ட்ரூத் டேபிள் தான் இது லாஸ்ட் 5 இயர்ஸாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் 5 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வர சமயம் எதை வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாக ஒரு 83 மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 50 மாடல் உங்களுக்கு தெளிவாக போட தெரிஞ்சாலே போதும். 35 of 35 தாராளமாக வாங்கலாம். அதுலேயுமே பர்டிகுலராக என்னென்ன சாப்டர்ஸ் வந்து 2 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னா சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 9, சாப்டர் 10. என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களோட காம்பினேஷன்ஸை நான் சொன்னேன் ஹவு டு கெட் சென்டர் வீடியோவில் உங்களுக்கான பர்ஃபெக்ட் காம்பினேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த காம்பினேஷன்ஸில் இதில் ஏதாவது 3 சாப்டரை எல்லா மாடலும் உங்களுக்கு போட தெரியணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் 5 மார்க்ஸில் 34 of 35 நம்மளால் தாராளமாக வாங்க முடியும். ஸோ பசங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு பிடிஎஃபாக அகெயின் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கும் முன்னாடி ஒரு டார்கெட், வெறும் 6 நாள். 6 நாளைக்கு இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு எக்ஸசைஸும் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த 6 எக்ஸசைசஸ் முடிச்சிட்டாலே பாதி 5 மார்க்கு தூக்கி வச்சு அப்பாடா அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷன் உனக்கு கிடைக்கும்.
ஸோ ப்ளீஸ் இந்த எல்லா எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க. சரியாடாமா? எக்ஸசைஸ் 9.3 வர அது எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த எக்ஸசைஸில் இருக்க 5 மார்க்ஸை ட்ரிக்ஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு February 13 லைவ் எல்லாரும் வந்துருங்க. ஸோ பசங்க யார் யார் வர போறீங்களோ அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்பல்சரி கொஸ்டின்ஸோட லைவ் வந்து February 20 நடக்குது. டோன்ட் மிஸ் திஸ் லைவ். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ பாய் பாய் பசங்க. எங்களுக்கும் உங்களுக்கான அப்ரிசியேஷனை போடுங்க. we teachers do a lot of work. ஸோ அதுக்கான அப்ரிசியேஷனை எனக்கு லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ பாய் பாய் எவ்ரிவன்.